உங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதையே ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வரீங்க. உங்களுக்குள்ளேயே அதை சால்வ் பண்ணிக்கோங்க. எங்க தலையை உருட்டாதீங்க. தயவு செஞ்சு இனி ஸ்கூலுக்கு வராதீங்க. யாரு அபிஷியலான அம்மாவோ அவங்க மட்டும் வாங்க. தயவு செஞ்சு போங்க மேடம். ஏய் வாங்க. மலிமா மலிமா வாங்க. இந்நேரம் மல்லி ஸ்கூலுக்கு போயிருப்பா. அந்த பாஸ்தாவையும் ஊட்டி முடிச்சிருப்பா. நம்ம போட்ட மருந்து கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கோம். ஆனா ஒரு தகவலும் வரலையே. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சீரியஸா இருக்காங்களோ? அதனாலதான் யாரும் கால் பண்ணலையோ? ஐயோ, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிடும் போல இருக்கே. ரேணுகாக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ரேணு, நீ எங்க இருக்க? என்ன விஷயம் ராஜி? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க இருக்க இப்ப நீ? வீட்ல தான் இருக்கேன். ஐயோ, இதை எப்படி பட்டுன்னு கேக்குறது? வேற ஒண்ணு விஷயம் இல்லையா? வேற விஷயம்னா நீ என்ன கேக்குற? வெண்பா ஸ்கூல்ல இருந்து ஏதாவது உன்னை கூப்பிட்டாங்களா? இல்லையே, கூப்பிடலையே. என்ன விஷயம் ராஜி? இல்ல, ஒரு சம்பவம் பண்ண. இந்நேரம் ஸ்கூல்ல இருந்து அலறி அடிச்சு உன்னை இல்ல விஜய் கூப்பிட்டுருக்கணும். ரெண்டும் நடக்காம இருக்குங்கிறதுனாலதான் உனக்கு நான் காலே பண்ணேன். அதை விட நான் ஒரு பெஸ்டான சம்பவம் பண்ண ராஜி. பெஸ்டான சம்பவம் பண்ணியா? என்ன பண்ண? இன்னைக்கு வெண்பா ஸ்கூலுக்கு போயிருந்தனா அந்த மல்லி அங்க வந்திருந்தா. மல்லி வெண்பாக்கு இன்னைக்கு பாஸ்தா கொண்டு வந்திருந்தா. வெண்பாக்கு அத ஊட்டி விட போனா. எனக்கு வந்துச்சு ஆத்திரம். அப்படி தட்டி விட்டு அந்த பாஸ்தாவை. அந்த மல்லி ஷாக் ஆயிட்டா. நீ ஏன் பொண்ணுக்கு பாஸ்தா கொண்டு வரேன்னு நான் கேட்டுட்டேன். அவ பதிலே சொல்ல முடியாம நின்னா. மிச்சிருந்த பாஸ்தாவை தூக்கி எரிஞ்சேன். இனிமே அவ ஸ்கூலுக்கே வரக்கூடாது, வெண்பாவை பார்க்க கூடாதுன்னு பிரின்சிபல் கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். அவ முகத்துல ஈ ஆடல. எப்படிய சம்பவம்? அந்த பாஸ்தாவை வெண்பா ஒரு 2 வாயாவது சாப்பிட்டாலா இல்லையா? நோ 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 நோ. ஒரு பீஸ் பாஸ்தா கூட அவ வாயிலே போல. அதுக்கு முன்னாடி தட்டி விட்டுட்டேன். உன்ன அந்த ஆண்டவன் இருக்கான்ல, அவனே நினைச்சா கூட உங்க அப்பா வீட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வரவே முடியாது. என்ன ராஜி சொல்ற? பொடி பொடி முட்டாள். உனக்காக நான் எவ்ளோ பெரிய வேலை செஞ்சு வச்சேன். உன்னை அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக எவ்ளோ பெரிய பிளான் பண்ண. எல்லாத்தையுமே நீ இப்படி சொதப்பி வச்சிருக்கியே. என்ன ராஜி, என்ன பிளான் பண்ண? லூசு லூசு. மல்லி வெண்பாக்கு இங்க பாஸ்தா ரெடி பண்ணிட்டு இருந்தா. அவ ரெடி பண்ண பாஸ்தால நான் கொஞ்சம் மருந்த கலந்தேன். மருந்தா? என்ன மருந்து? எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக்கு? மருந்துனா பாய்சன்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபுட் பாய்சனை உண்டாக்குற மருந்து. வாந்தி பேதின்னு சீரியஸ் ஆக்குற மருந்து. அத வெண்பா சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவா. விஜய் மல்லி இங்க இருந்து வெளியில அனுப்பிடுவான். உன்னை இங்க வர வச்சிருவான்னு எவ்ளோ பிளான் பண்ண. நீ என்னடானா அந்த பாஸ்தாவை தட்டி விட்டுட்டேன்னு அப்படியே என்னமோ பெருமையா சொல்லிட்டு இருக்க. ராஜி, நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் கவனமா இருந்திருப்பேன்ல. இப்படி சொதப்பிட்டியே ராஜி. யாரு? நான் சொதப்புனா? வேணும்டி எனக்கு. இங்க உட்காந்து ஒன்னொன்னா பிளான் பண்ணி உனக்காக செஞ்சுட்டு இருக்கேன் பாத்தியா? நீ இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. அப்படியெல்லாம் சொல்லல ராஜி. அடுத்து ஏதாச்சும் நீ இந்த மாதிரி பண்ண போறேன்னா என்கிட்ட சொல்லு. என்னையும் இந்த கேம்ல சேர்த்துக்கோ. நீ சொல்றபடி நான் செய்யறேன். ஓகேவா? சரி, போன வை. ஐயோ, இவ லூசா இல்ல அரை லூசா இல்ல காரியக்கு இருக்கானே தெரியலையே. ஒரு பக்கம் பெத்த புள்ளைக்கு மருந்து வச்சேன்னு சொன்னா ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறா.
இன்னொரு பக்கம் விஜய் தான் என் புருஷன் விஜயோட தான் வாழணுங்கிறா. வெண்பாக்காக உயிரையே கொடுப்பேங்கிறா. ஐயோ, யாரு சாமி இவ? ஹலோ ஹலோ மேடம், நான் திருநாவுக்கரசு பேசுறேன் மேடம். எந்த திருநாவுக்கரசு? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு விஜயோட பேங்க் லோனோட டீடைல் எல்லாம் சொன்னீங்களே. ஆமா சாரி ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். ஆமா சொல்லுங்க, என்னாச்சு? நாங்க டீடைலா வெரிஃபை பண்ணோம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ல தான் இருக்கு. விஜய் பொய்யான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துதான் லோன் வாங்க முயற்சி பண்ணிருக்காரு. அதனால அவரோட லோன் ப்ராசஸ ஸ்டாப் பண்ணிட்டோம் மேடம். இனி அவருக்கு லோன் கிடைக்காது. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன் மேடம். ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர், கலக்கிட்டீங்க. ஆபீசர்னா உங்கள மாதிரி தான் சார் இருக்கணும். நான் கொடுத்த சின்ன டீடைல வச்சு இவ்ளோ பெரிய வேலை பண்ணிட்டீங்களே. லோனை ஸ்டாப் பண்ணதோட விட்டுறாதீங்க. ஃபோர்ஜரியா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கிறதுனால ஏதாவது ஒரு கேஸ் போடுறதா இருந்தாலும் போடுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கோம் மேடம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிசினஸ் வேணுமோ அவ்வளோ பிசினஸ் நான் கொடுக்கறேன். ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட பெரிய லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க நிறைய பேரை எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறேன். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ மேடம். Thank you sir. Thank you so much. பரவாயில்ல. என்னடா காலையிலே ரொம்ப யோசிச்சு செஞ்ச விஷயம் சொதப்பிருச்சேன்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் காப்பாத்திருச்சு. விஜய், உன்னோட மல்லி அடுக்ககம் தண்ணி இல்லாம கருக போகுது. ரெடியா இருந்துக்கோப்பா. என்ன ரகு, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? நோ நோ நோ, இப்பதான் வந்தேன். எங்க வீட்ல கல்யாண வேலை பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்க பிளேஸ்க்கு என்னால வர முடியல. ஐ அம் வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. என் தம்பி விஜய்க்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. இல்லையே. இவன் கிட்ட ரேணுகாவை பத்தி பேசி பாப்போம், என்ன பண்றான்னு பாப்போம். விஜய்க்கு 2 வைஃப், ஒருத்தி மல்லி, இன்னொருத்தி ரேணுகா. இது உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. அதெல்லாம் ரஃபா தெரியும், ஆனா கல்யாணங்கிறது தெரியாது. அம்மா, அவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சு, அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? உங்களுக்கு ரேணுகாவை தெரியும் தானே? ரேணுகாவை தெரியுமான்னு எந்த அர்த்தத்துல கேக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு முன்னாடியே விஜய தெரியும் நீங்கல்ல, ரேணுகாவையும் தெரிஞ்சிருக்கோன்றதுனால கேட்டேன். ஓ, அப்படி கேக்குறீங்களா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீரியட்ல விஜய் சிங்கிளா தான் இருந்தான். ஒரு குழந்தை மட்டும் இருந்துச்சு. சோ உங்களுக்கு ரேணுகாவை தெரியாது? தெரியாது. ஓகே, பரவாயில்ல. ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக அவளுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. ஓகே ஓகே. இவன் பெரிய கேடிதான். ஒரே சமயத்துல 2 பக்கமும் கேம் ஆடுறானே. இப்போ என்ன விஷயமா மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான். என்ன சொல்லுங்க, ப்ளீஸ் டெல். விஜயோட லோன் ப்ராசஸ ஸ்டாப் பண்ணியாச்சு. ரியலி? உண்மையாவா? எப்படி? அவனோட லேப்டாப்ப ஒரு நாள் ஓபன் பண்ணி வச்சுட்டு அவன் போயிட்டான். 1 மினிட்ல நான் செக் பண்ணி அந்த பேங்க் டீடைல்ஸை நான் எடுத்துட்டேன். அதுல அந்த மேனேஜரோட கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. அன்னைக்கு அவர்கிட்ட பேசி லோனை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையில அவரு எனக்கு தேங்க் பண்ணாரு. லோனை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. பூமி பூஜை போட்டதோட அவ்வளோதான். இனி அந்த மல்லி அபார்ட்மெண்ட் வேலை 1 இன்ச் கூட நடக்காது. ஃபேண்டாஸ்டிக். இவ்ளோ கல்யாண வேலைக்கு இடையிலயும் இந்த வேலையை கவனமா பண்ணிட்டீங்களே. கல்யாண வேலை அவங்களுக்கு. கொக்கு எப்பவுமே மீன் மேலதான் கண்ணா இருக்க முடியும். அது ஏதோ கொக்க வச்சு ஒரு தமிழ் பாட்ட சொல்வாங்களே. ஓடும் மீனோட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அப்படி பெரிய மீனுக்காக காத்திருந்து சரியா தூக்குன்னு தூக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாமே நீங்க கொடுத்த டீடைல்ல இருந்து பண்ணதுதான். அதுக்கு தான் உங்களை தேங்க் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஹே, இட்ஸ் ஓகே. இட்ஸ் மை ப்ளஷர். I have a call. Can I attend? Oh, sure. Hello? எப்படி? என்னாச்சு? Shit. What? Okay. Why phone? Phone away.
யூஸ்லெஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு. விஜயோட பேங்க் லோன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா? அந்த மேனேஜரே சொன்னாரே. ஏன்? விஜய்க்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட ஃபர்ஸ்ட் செக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல விஜய் கேக் கொடுத்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அது எப்படி முடியும்? நான் தான் அந்த மேனேஜர் கிட்ட பேசினேனே. இல்ல, யாரோ உங்ககிட்ட கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது என்னன்னு போய் பாருங்க. ஆனா கன்ஃபார்மா விஜய்க்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. சரி, நான் வரேன். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நான் வரேன். சார், என்னையா சார், என்னையா நேத்து ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு பணம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்ல சொன்னீங்கல்ல? ஆமா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சொல்லிருந்தாங்கல்ல? ஏய் ஆமாயா. ஒருத்தர் அந்த சீரியல் நம்பர்ல 4,500 ரூபாய் கட்ட கொண்டு வந்திருக்காரு சார். 4,500 ரூபாய் கட்டா? யாரையா அது? அதோ உட்கார்ந்து இருக்காரு பாருங்க சார். சார், நீங்களே சொல்லிடுங்க சார். ஏதாவது லோன் மேட்டர்னா கமிஷன் கிடைக்குங்கிறதுக்காக நான் பண்றேன் சார்னு சொல்லுவேன். இது போலீஸ் மேட்டர்ன உடனே என்கிட்ட தள்ளி விடுறியா? நல்லா இருப்பையா? சார், சார், இன்ஸ்பெக்டர் சார். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன சீரியல் நம்பர்ல 4,500 ரூபாய் நோட்டு கட்ட வச்சுக்கிட்டு இங்க ஒருத்தர் இருக்காரு சார். நான் ஒரு புரோகித. கல்யாணம், கிரகப்பிரவேசம் இதுக்கெல்லாம் பூஜை பண்றவன். என்ன கொண்டு வந்து இப்படி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? புரோகிதரே, இந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நான் தான் சொன்னனே சார், நான் புரோகிதம் பண்ணதுக்கு யாராவது தட்சணையா கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? அதான் கேக்குறேன், யார் கொடுத்தது? டெய்லியும் 1-2 இடங்கள்ல பூஜை பண்றேன். யாரு கொடுத்தாங்கன்னு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஓஹோ, டெய்லி அத்தனை பூஜை நடக்குதா? அது சரி, அத்தனை பேர் எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படி 500 ரூபாய் கட்டா கொடுக்கறாங்க? 1-2 பேர் அப்படி கொடுப்பாங்க. அத வாங்கி வீட்ல என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து வைப்பேன். மாசத்துல ஒரு நாள் பேங்க்ல போய் மொத்தமா பணத்தை கட்டுவேன். அதனால யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல சார். அப்ப இந்த மாசத்துல பூஜை பண்ண யாரோ ஒருத்தர் தான் அந்த பணத்தை கொடுத்திருக்காங்க, அப்படிதானே? இந்த வாரத்துல யார் வீட்ல எல்லாம் பூஜை பண்ணீங்க சொல்லுங்க. அவங்க எல்லாரையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துடலாம். நான் தான் அவங்க பேரை சொன்னேன்னு தெரிஞ்சா என்ன அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? அப்புறம் புரோகிதத்துக்கு யாராவது கூப்பிடுவாங்களா? என் தொழிலையே மண்ணள்ளி போட பாக்குறீங்களே. கான்ஸ்டபிள் சார், புரோகிதருக்கு இன்னும் அவர் பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்க போய் அந்த லத்தி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், ஐயோ, லத்தி எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? லத்தி வரட்டும் புரோகிதரே, அப்புறம் சொல்றேன். லத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? சொன்னா முதல்ல இந்த பணம் போகும். வாழ்க்கையில மொத்தமா 2 லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்துருக்கேன். இதை வேற இழக்கணுமா? சார், கான்ஸ்டபிள் சார், புரோகிதர வேஷ்டி கழட்டிட்டு ஜட்டியோட உட்கார வைங்க, அப்புறம் விசாரணை ஆரம்பிக்கலாம். ஜட்டியோடையா? ஐயோ, இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த பணத்தை ஒருத்தன் கொடுத்தான். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா அவன் முகம் தெரியாது, ஹெல்மெட் போட்டிருந்தான். அவன் பேரும் தெரியாது. அவன் சொன்ன ஒரு வேலையை செஞ்சேன், அதுக்கு கூலியா கொடுத்தான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார். முன்னாடி கேட்டதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. பணத்தாசைதான். 2 லட்சம் ரூபாய் மொத்தமா கிடைக்குதுன்னா மனசுல சபலம் தட்டாதா? அதை காப்பாத்திக்க பண்ணதுதான். வேற என்ன சொல்றது? மன்னிச்சிருங்க. சரி, அந்த பணத்தை எதுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க? சர்வீஸ் சார்ஜஸ் தான். என்ன சர்வீஸ்? என்ன புரோகிதர அமைதியா இருக்கீங்க? விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சோம்னா. வேணாம். இல்ல, தர்ம சங்கடமான கேள்வியே கேக்குறீங்க. நான் எப்படி பதில் சொல்லுவேன்? உங்களுக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல்ல சார், அதோட கேஸ க்ளோஸ் பண்ணிடலாமே சார். எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? புரோகிதரே, 4 மந்திரம் சொல்றவராச்சேன்னு கொஞ்சம் நிதானமா விசாரிச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப இலக்கரமா தெரியுதுல்ல? அப்படி இல்ல சார்.
அது நான் கொஞ்சம் தொழில் தர்மம் இல்லாம பண்ண காரியம். அத சொல்றதுல தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதனாலதான் சார் யோசிச்சேன். புரோகிதரே, நீங்க தப்பு எதுவும் பண்ணல, அது எனக்கும் தெரியுது. இத பாருங்க, நீங்க உண்மையை சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களை எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே விட்டுருவேன். அப்படி இல்லாம எதையாவது மறைக்கிறது, கூட்டுறது, குறைக்கிறதுன்னு ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க, நிச்சயமா அந்த கேஸ்ல உங்க பேரையும் சேர்த்து ஃபைல் பண்ணிடுவேன். என்ன சொல்றீங்க? எப்படி வசதி? சார் சார் சொல்லிடுறேன். நான் அப்படி சொல்லிடுறேன் வாங்க சொல்லிடுறேன் வரைக்கும். சார். சொல்லுங்க. அன்னைக்கு காலையில நான் ஒரு பூமி பூஜைக்கு தேதி கொடுத்திருந்தேன். அங்கதான் போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல தான் இவன் வந்து பூமி பூஜைக்கு போகாதீங்க, போகாம இருந்தா பணம் தரேன்னு சொன்னான் சார். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில கவுத்துறணும்னு சொல்லிட்டான் சார். முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தாசை காமிச்சான் சார். அதுல நான் விழுந்துட்டேன் சார். பூமி பூஜையா? எங்க? யாரோட இடத்துல? ஈசிஆர்ல விஜய் குணான்னு 2 பேரோட பிளாட் அது. அங்கதான் பூமி பூஜை பண்றதா இருந்தது சார். விஜயோட பிளாட்லயா? என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லல. நீங்க உண்மையதான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆமா, பணம் கொடுத்தவன் யாருன்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். ஆளை கொண்டு வந்து நிறுத்தினா அடையாளம் காட்டுவீங்களா? சார் அவன் தான் ஹெல்மெட் போட்டிருந்தான்னு சொன்னனே சார். சரி, அவன் உங்களுக்கு பணம் கொடுத்தான்ல, அது எந்த இடத்துல? திருவான்மையூர்ல பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி சார். சரி, என் கூட வாங்க, வந்து அந்த இடத்த காட்டுங்க. இடத்த காமிச்சிட்டு நான் அப்படியே போயிடலாமா சார்? முதல்ல இடத்த காட்டுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் வந்து பேசிக்கலாம். சார் இந்த பணத்தை எடுத்துக்கலாமா? புரோகிதரே, இல்ல இருக்கட்டும். வேணாம். போங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள் வாங்க. ஓகே சார். போங்க. சரிங்க சார். மல்லி, எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? நான் தான் உன்னை பாஸ்தா பண்ணி கொண்டு போக வேண்டாம்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. நம்ம பொண்ணு ஆசையா கேட்டாங்க, எப்படிங்க கொண்டு போகாம இருக்க முடியும்? இங்க பாரு, அவன் நம்ம வெண்பா, சொன்னா புரிஞ்சுப்பா. இந்த மாதிரி விஷயத்துல இப்படி பிரச்சனை ஆச்சுன்னா உனக்கு தானே மனசு வலிக்கும். அதனாலதான் நான் வேண்டான்னு. வெண்பா 2 வாய் சாப்பிட்டு இருந்து அதுக்கப்புறம் தட்டி விட்டிருந்தா கூட மனசு ஆறி இருக்கோங்க. அவ ஆசையா வாயில வைக்க போகும்போது தட்டி விட்டுட்டாங்க. மல்லி, எனக்கு உன் கஷ்டம்லாம் புரியுது. நீ எப்படியாவது வெண்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, வெண்பாவை இங்க கொண்டு வந்துடணும்னு ஆசைப்படுற. அது உடனே நடக்காது மல்லி. இப்பதானே பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஆடுறதுக்கும் ஒரு காலம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கொண்டு வர முடியும். எங்க போயிருவா வெண்பா? இன்னொரு நாள் இங்க வர வச்சு அவ ஆசைப்படுறதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். சரியா? கண்ணை தொடச்சுக்கோ. என்ன ராஜேஸ்வரி, வேகமா வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? சரி இரு. இந்தா, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. என்ன ராஜேஸ்வரி, லட்டை தட்டி விடுற? டெல்லி ஸ்வீட் தெரியுமா? ஒரு லட்டு 80 ரூபாய். அசால்ட்டா தட்டி விட்டிய. பணத்தை இப்படி அவமதிக்க கூடாது ராஜேஸ்வரி. பணத்தை அவமதிக்கிறவங்க கிட்ட பணம் தங்காது. மல்லி, இந்தா லட்டு பிடி. நான் ரொம்ப மதிப்பேன். அதனாலதான் பணம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப பேங்க் லோன் கைக்கு வந்த மாதிரி. துரோகி, நீ ஒரு துரோகி. இங்க நிக்கிறா பாரு உன் பொண்டாட்டி, அவ ஒரு துரோகி. என்ன ராஜேஸ்வரி, எப்படி இவ்வளவு கிளவரா பேசுற? துரோகம் பண்றது நீ, ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா எதிரில இருக்கிறவங்க எல்லாம் துரோகிங்கிற. உன் சாமர்த்தியமே தனி ராஜேஸ்வரி. இந்த சாமர்த்தியம் எல்லாம் எங்களுக்கு வராதுமா? என்ன மல்லி, நமக்கு வரும்? வராதுப்பா. பாரு, என் மல்லியே வராதுங்கிறா. ஏய், 2 பேரும் ஏன் வீட்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு எதிரா துரோகம் பண்ணிட்டு இப்ப என்ன நக்கலாவா பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடானா பேங்க் ஆபீசர்ஸ் ப்ராப்பர்ட்டி விசிட்டுக்கு வரும்போது உன் பொண்டாட்டி எங்களை தாலி வாங்க வெளியில அமிச்சிட்டா. இன்னைக்கு நீ ஏதோ தெல்லுமுள்ளு பண்ணி லோனையே கையில வாங்கிட்டு வந்து நிக்கிற. 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஏன் ப்ராப்பர்ட்டிய வச்சு என்னையே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? என்னது, ஓம் ப்ராப்பர்ட்டியா? உனக்கே இது ஓவரா தெரியல? ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக யார் உடைச்சிருக்காங்களோ
உண்மையிலே அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் சொந்தம். இந்த ப்ராப்பர்ட்டிக்காக நான் உழைச்சது மட்டும் இல்ல, ரத்தம் சிந்தி இருக்கேன். என்னோட யங் ஏஜ் முழுக்க மத்த பசங்க மாதிரி சினிமா ஃப்ரெண்ட்ஸ்னு சந்தோஷமா சுத்தல. வேலை வேலைன்னு ராத்திரி பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி உழைச்சு வாங்கினதுதான் இந்த வீடு. இதை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டா இது உன் ப்ராப்பர்ட்டி ஆயிடாது. இங்க பாரு, ஏமாத்தி வாங்கணும் இல்ல நேர்மையா எழுதி வாங்கணும். நீ எழுதி கொடுத்ததானே, இனிமே அதை எப்பவுமே மாத்த முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டிய ஏன் ப்ராப்பர்ட்டின்னு காட்டி நான் லோனே வாங்கிட்டேன். ஆனா இப்படி ஆத்திரப்படுற பத்தியா, இனி உன் கேஸ் எல்லாம் அங்க நிக்கவே நிக்காதுமா. என்னை ஏமாத்தி நீயும் உன் பொண்டாட்டியும் இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் கோர்ட்ல போய் சொல்லுவேன். தாராளமா போய் சொல்லு. உன்ன போல போலி கண்ணீர் கதையை கேக்குறதுக்கே அங்க யாருக்குமே டைம் இல்ல. 20 வருஷம் அந்த கேஸ் எல்லாம் நடக்கும். அதுக்குள்ள உனக்கும் வயசாயிடும், எனக்கும் வயசாயிடும். என்ன ராஜேஸ்வரி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என் செல்ல அக்காவே ராஜேஸ்வரியே, எப்பவுமே உன்னை நம்பாத உன் தம்பி அன்னைக்கு போ முன்னாடியே லேப்டாப்ப திறந்து வச்சுட்டு போகும்போதே அதுல ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.